புதுக்கோட்டையில் ஈஷாவின் காவேரி கூக்குரல் சார்பில் லட்சங்களை அள்ளித்தரும் சமவெளியில் மிளகு சாத்தியமே எனும் தலைப்பில் மாபெரும் கருத்தரங்கம் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 4 இடங்களில் ஈஷாவின் காவிரி கூக்குரல் சார்பில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற கருத்தரங்கத்தை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை அணவயலில் அமைந்துள்ள மிளகு விவசாயி ராஜக்கண்ணனின் பண்ணையிலும், மயிலாடுதுறையில் அரையபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஆசிரியர் வீரமணியின் தோட்டத்திலும் இந்த கருத்தரங்குகள் நடைபெற்றன. கருத்தரங்கு நிகழ்வில் பேசிய காவிரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன், தமிழக அரசு அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் மிளகு செடிகளை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் மெய்யநாதன், விவசாயிகளே இயற்கையை காக்கும் மருத்துவர்கள் என பெருமிதத்துடன் கூறினார். இந்த கருத்தரங்கில் டாக்டர் கண்டி அண்ணன், டாக்டர் முகமது ஃபைசல், இந்திய நறுமண பயிர்கள் வாரியத்தின் துணை இயக்குனர் சிமிந்தா சைக்கியா, விவசாயிகள் பாலுசாமி, செந்தமிழ் செல்வன், பாக்கியராஜ், வளர்மதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். விவசாய பெருமக்கள், விவசாயிகள் என்று சொல்வதை கூட இயற்கையை பாதுகாக்கின்ற மருத்துவர்கள் நீங்கள் அனைவரும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் இயற்கையை பாதுகாப்போம், மரங்களை நடவு செய்வோம், மரங்களின் நிழலில் இந்த மிளகினை நடவு செய்து அதன் மூலம் பெறுகின்ற வருவாயை நம் பிள்ளைகளுக்கு கல்வி, திருமணம், பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அது உறுதுணையாக இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக எதிர்கால தமிழ்நாட்டை மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக உலகம் என்கின்ற அந்த இயற்கை ஒரே ஒரு பூமி மட்டும்தான் இருக்கிறது மனிதன் வாழ்வதற்கு. வேற எங்கும் மனிதன் வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த பூமியை நாம் அனைவரும் மரங்களை நடவு செய்து இயற்கையை பாதுகாப்போம். சமவெளியில் இந்த போன்ற இவர்கள் முயற்சியை பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்களுக்குரியது.